ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம பன் வச்சு ஹேர் ஸ்டைல் ஒன்று பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஹேர் ஸ்டைல். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு ஃப்ரெஞ்ச் பிளாக் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் லுக் கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக ரெண்டு பக்கமும் ஃப்ரெஞ்ச் பிளாக் போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ ட்ரெடிஷ்னலாக வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், பேபி ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கணும், ஆனால் பார்லர்லாம் போக வேண்டாம், வீட்டிலே அழகாக பண்ணிக்கலாம் அப்படின்னு தோன்றவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பக்காவாக இருக்கும். அதே மாதிரி பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு, ஒரு 5ஆம் மாதம் பூ முடிக்க போகிறோம், அந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டிலே ஃபங்க்ஷன் பண்ண போகிறோன்னா இந்த ஹேர் ஸ்டைல் பக்காவாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு சைட் போட்டாச்சு. ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம இதை செக்யூர் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் சைடு அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் பிளாக் போட்டு அழகாக பின்னி எடுத்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஏரை நல்லா கோம் பண்ணிவிட்டு அந்த ஏரில் பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து ஒரு ஃபோனி டெயில் போட போகிறோம். நல்லா க்ரிப்பாக போட்டுக்கோங்க ஃபோனி டெயிலை. இப்போ நம்ம பார்க்குற ஐட்டம்லாம் பார்த்தா மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். யாரும் போய் அதை வாங்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் இருக்காது. இப்போ ஹேர் பன்லாம் நியர்பை ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்கிது நமக்கு. ஸோ போனோமா அழகாக வாங்கிட்டு வந்தோமா, அழகாக ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு கொடுத்தோமான்னு இருக்கலாம். பார்லர் போகணுன்ற அவசியம்லாம் இருக்காது. ஆனால் பார்த்தா எல்லாருமே பார்லர் போய் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு லுக் நல்லாயிருக்கும். இப்போ அந்த பன் எடுத்து அந்த ஃபோனி டெயிலில் விட்டு எடுத்துக்கலாம். விட்டு எடுத்துட்டு இதை ஒரு யூபின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். யூபின் வச்சு செக்யூர் பண்ணால் கொஞ்சம் நல்லா க்ரிப்பாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இந்த ஃபோனி டெயிலை ஆஃபாக பிரித்து எடுத்து பாதி மேலே போட்டு நல்லா ஒரு கோம் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி கீழேயும் ஸ்ப்ளிட் பண்ணி அழகாக ரவுண்ட் ஷேப்புக்கு கோம் பண்ணிக்கலாம். பார்த்தாலே தெரியும் ரவுண்டாக அழகாக இருக்குது. இப்போ இதில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா க்ரிப் ஆகிடுச்சு. இந்த எக்ஸஸ் ஏரெல்லாம் அடியில் எடுத்து போட்டுட்டு ஒரு சௌரி முடி வச்சு நம்ம அழகாக பின்னல் போட்டுக்க போகிறோம். இப்போது தேவைப்பட்டதுன்னா யூபின் வச்சு திரும்பவும் செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம எப்படி சௌரி வச்சு பின்னுவோமோ அதே மாதிரி நல்லா டைட்டாக க்ரிப்பாக எந்தளவுக்கு உங்களுக்கு க்ரிப்னஸ் தேவையோ அந்தளவுக்கு க்ரிப்பாக அழகாக பின்னிக்கோங்க. இப்போ பின்னியாச்சு. இதுக்கு கூட நம்ம அடியில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதையும் அதுக்கு 3 பக்கம் இருக்குல்ல, அந்த 3த்தையும் எடுத்து அழகாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக எந்தளவுக்கு க்ரிப்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு க்ரிப்பாக அழகாக பின்னி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய துண்டு முடியெலாம் விடும். அப்போ நம்ம எந்தளவுக்கு டைட்டாக பின்னுறீங்களோ அந்தளவுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பின்னிட்டு அதோடைய நாட்டை வச்சு நல்லா க்ரிப்பாக டைட்டாக கட்டிக்கலாம். ஒரு 2-3 நாட் போட்டுக்கோங்க. கழட்டுற மாதிரி போடுங்க, கட் பண்ணுற மாதிரி போட்டுறாதீங்க, அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். நல்லா நாட் போட்டாச்சு. இப்போ சடை ரெடி ஆயிடுச்சு.
இப்போ ஃப்ரண்ட்டில் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து அந்த கொண்டையிலே சுற்றிட்டு ஒரு ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிறத எடுத்து அழகாக ரவுண்டாக சுற்றிட்டு ஒரு ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். பண்ணுக்கு பார்த்தீங்கன்னா டிசைனுக்காக நீங்கள் உங்களுடைய விருப்பம் தான். பூ வேணால் பூ வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட ஜடப்பில் இருந்தால் ஜடப்பில் வச்சுக்கலாம். ஒரு யூ பெனில் அந்த ஜடப்பில்லை நார்மலாக ஒரு சைடு மட்டும் விட்டுட்டு இன்னொரு சைடை வந்து இந்த பக்கத்துலேருந்து புஷ் பண்ணிங்கன்னா அழகாக சென்டரில் வந்து நின்றுடும். பாருங்கள், சென்டரில் வந்து நின்றுச்சு. இப்போ வந்து கனகாம்பரம் வந்து ஒன் சைடில் வந்து கட்டி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம வந்து அந்த கொண்டையை சுற்றி டைட்டாக கட்டிட்டு அந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போவே இந்த அளவுக்கு அழகாக இருக்குது. இப்போ இது கூடவே வந்து நம்ம வந்து மல்லி ஆட் பண்ண போகிறோம். மல்லி வந்து மாலை மாடலில் ரவுண்டாக கட்டி எடுத்து வச்சுருந்தோம். அதை எடுத்து வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக கட்டியிருக்கணும். நாங்கள் கொண்ட அளவு கட்டிட்டோம், அதனால் அந்த கனகாம்பரத்தை வந்து கால்குலேட் பண்ணலை. இப்போ எக்ஸஸாக இருக்கிறது வந்து கீழே வந்து ஒன் சைடாக ஒரு மல்லி கட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வச்சு நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யூ பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். அடுத்த தடவை பண்ணும்போது அளவு எடுத்து கண்டிப்பாக கட்டி காட்டுறேன். பார்த்திங்கன்னா நல்லா யூ பின் வச்சு செக்யூர் பண்ணதுக்கப்புறம் கொண்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படியே விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம். இதுக்கு எக்ஸஸாக நம்ம வந்து இன்னும் டெக்கரேஷன் பண்ண போகிறோம். இந்த பட்ரோஸ் இருக்கும் பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக, அதை வந்து 3 வந்து நூலில் வந்து கட்டி வச்சுருக்கேன். அதை வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு நல்லா க்ரிப்பாக முடிச்சு போட்டு டைட்டாக கட்டிக்க போகிறோம். நம்ம ஹேர் பின்லாம் வச்சு சொருகுனா பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ கயிறு வச்சு கட்டும்போது அது இன்னும் அழகாக இருக்கும். மல்லியை வந்து ஒன் சைடில் கட்டி வச்சுருக்கு. அதை எடுத்து அந்த ரோஸை வந்து சுற்றி வச்சுட்டு ஒரு ஹேர் பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். திரும்பவும் அதே மாதிரி 3 ரோஸு அழகாக கட்டிக்கிறோம் நம்ம ஹேரில். கட்டிட்டு அந்த எக்ஸஸாக இருக்க நூலை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு ஒன் சைடாக கட்டிருக்க மல்லி வச்சு நல்லா ஹேர் பின் வச்சு சின்ன ஹேர் பின் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எதுவும் தெரியாது, பார்க்கவும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி 4 to 5 ஆர்டர்ஸ் ஹேர் எந்த அளவுக்கு ஹைட் இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு 1/2 inch கேப் விட்டு பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக இந்த டெட் எண்டில் அதே மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஜடை ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கும் நல்லா லுக் அழகாக இருந்தது. நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் ஃபைனல் லுக். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.